Hi friends, welcome to Cricket 360. இன்னைக்கு IPL 33rd game of the season between Punjab Kings versus Mumbai Indians பத்தி ஒரு மேட்ச் prediction. இந்த வீடியோல ஒரு ஃபேண்டசி டீமும் தரேன், ஸோ ஃபுல் வீடியோவையும் மிஸ் பண்ணாம பாருங்க. மேட்ச் எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஜா யாதவிந்திரா கிரிக்கெட் ஸ்டேடியம் இன் சண்டிகர். ஜென்ரலாக ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பட் லாஸ்ட் கேம் மட்டும் கொஞ்சம் வந்து ஒரு மிடிகோர் ஸ்கோர் தான் எடுத்தாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பஞ்சாப் கிங்ஸ். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 164, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 170. ஸோ சேஸ் பண்ணுறது இங்கே கொஞ்சம் ஈஸி. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பிட்வீன் பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் பார்த்தோம்னா 31 டைம்ஸ் ஐபிஎல்ல மோதி இருக்காங்க. இதில் 16 டைம்ஸ் மும்பை இந்தியன்ஸும் 15 டைம்ஸ் வந்து பஞ்சாபும் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஸோ கொஞ்சம் க்ளோஸ் கான்டெஸ்டாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் பற்றி பார்த்தோம்னா சோஃபார் இந்த சீசனில் வந்து 6 கேம்ஸில் 2 வின் அண்ட் 4 லாஸோட டேபிளில் 7th பொசிஷனில் இருக்காங்க. மும்பை 8th இருக்காங்க. ஸோ நெட் ரன் ரேட் தான் வந்து இவங்க ரெண்டு பேரையும் செப்பரேட் பண்ணுது. இந்த சீசன் சோஃபார் வந்து ரொம்பவே ஒரு இன்கன்சிஸ்டன்டான சீசன் பஞ்சாப் கிங்ஸுக்கு. எந்த பேட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக விளையாடல. சசாங்க் சிங் அண்ட் வந்து அத்துஷ் சர்மா டவுன் தி ஆர்டர் தான் வந்து அவங்களோட பெஸ்ட் பிளேயர்ஸ்னே சொல்லலாம். ஒரு 2-3 கேம் சரியாக விளையாடாமல் இருந்தார் தவன். இப்போ இன்ஜுரிங்கிறதுனால இன்னும் ஒரு 2-3 மேட்ச் வந்து அவர் மிஸ் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மேட்ச் அவர் மோஸ்ட்லி விளையாட மாட்டார்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுடைய பேட்டிங் வந்து ஒரு பெரிய கன்சர்னாக இருக்குது. டவுன் தி ஆர்டரை மட்டும் வச்சுட்டு வந்து எல்லா டீமோடையும் வந்து ஒரு பெரிய ஃபைட் கொடுக்க முடியாது. பட் பவுலிங் வந்து கொஞ்சம் பேட்டிங்கை கம்பேர் பண்ண போகும்போது பெட்டராக இருக்குது. பட் அதுலேயுமே ஒரு கலெக்டிவ் டீம் எஃபர்ட் போடுறதில்ல. லாஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா சாம்கரனும் ரபாடாவும் நல்லா போட்டாங்க, பட் ஹர்ஷதீப் வந்து அவ்வளோ நல்லா போடல, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தார். எல்லா கேமுமே ஹர்ஷல் பட்டேல் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கார். ராகுல் சக்கார் மாதிரியான ஸ்பின்னர் அண்ட் வந்து ஈவன் ஹர்ப்ரீத் பார் கூட வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஸோ ரொம்பவே வந்து ஒரு இன்கன்சிஸ்டண்ட்டான டீமாக இருக்காங்க. பேட்டிங்கில் யாரையுமே ரொம்ப நம்ப முடியாத மாதிரி அவங்களோட பேட்டிங் ஆர்டர் இருக்குது. பவுலிங்கும் ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால வந்து மும்பை வந்து லாஸ்ட் கேம் தோற்றுருந்தாலும் இந்த மேட்ச் கொஞ்சம் ஹார்டாக வருவாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறேன். ஸோ நிச்சயம் பஞ்சாப்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும் இந்த கேம். நெக்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் பற்றி பார்த்தோன்னா அவங்களும் 6 கேம்ஸில் 2 வின்ஸ் அண்ட் 4 லாஸோட வந்து டேபிளில் 8th பொசிஷனில் இருக்காங்க. நெட் ரன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபை விட கம்மியாக இருக்குது, அதனால 8th பொசிஷனில் இருக்காங்க. பஞ்சாப் 7th பொசிஷனில் இருக்காங்க. லாஸ்ட் கேம் சிஎஸ்கேவோட உண்மையிலேயே மும்பை வந்து மட்டமாக விளையாண்டாங்களா இல்லையாங்கிறத தாண்டி பார்த்தோன்னா ஹர்திக் பாண்டியாவோட பர்ஃபார்மன்ஸ்னால தான் வந்து மும்பை தோத்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மட்டமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அவங்க சிஎஸ்கே பேட்டிங் ஆடும்போதும் சரி, பவர் பிளே வரைக்கும் கொஞ்சம் வந்து மும்பை பவுலிங் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சிவம் டூபே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரன் ரேட் அவங்க ஏற்றிக்கிட்டே இருந்தாங்க. அவருக்கு ஸ்பின்னு போட பயந்துக்கிட்டே பேசஸாக போட்டுட்டு இருந்தார். அவங்களும் நல்லா ரன் அடிச்சுட்டே இருந்தாங்க. பட் அப்புறம் பும்ராவோட 2 ஓவர்னால கிட்டத்தட்ட 19th ஓவரில் 118 வந்து ஒரு நல்ல ஸ்கோராக தான் வந்து மும்பை டிஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க. கடைசி ஓவர் மத்வால் இருக்க போகும்போது இவர் ஏன் பாலை தூக்கிட்டு வந்தார்னே தெரில. அந்த கேள்விக்கு வந்து நிச்சயம் பதிலே கிடையாது. ஒரு 2 ஃபர்ஸ்ட் ஓவர் இவருக்கு ரன் போனாலும் செகண்ட் ஓவர் நல்லா போட்டதுனால பவுலிங் எடுத்துகிட்டு வந்தாரா என்னன்னு தெரில. இவருக்கு யாக்கர் போட வராது, பவுன்சர் போட வராது, ஸ்லோவர் பால் போட வராது. அப்படி இருக்கும்போது எந்த தைரியத்தில் வந்து அந்த கடைசி ஓவர் போட்டார்னே தெரில. அந்த கடைசி ஓவர்னால தான் மும்பையோட மொத்த மொமெண்டமும் அப்படியே சிஎஸ்கேக்கு போயிடுச்சு. சரி, பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து மும்பை வந்து கொஞ்சம் நல்லா தான் வந்து சேஸ் பண்ணிக்கிட்டு வந்தாங்க. சூரியகுமார் யாதவ் அவுட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரிக்கி சேஸாக இருந்தாலும் வந்து திலக் வர்மாவும் ரோஹித் சர்மாவும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கொண்டு வந்துட்டு இருக்க போகும்போது வந்து திலக் வர்மா அவுட் ஆனவுடனே வந்தார். எகெயின் வந்து மும்பையோட மொத்த மொமெண்டையும் கெடுத்துட்டு போயிட்டார் ஹர்திக் பாண்டியா. அவர் வந்த போகும்போது பார்த்தீங்கன்னா மும்பையோட ரிக்வயர்ட் ரேட் வந்து 12 இருந்தது. இவர் அவுட் ஆகும்போது அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 16 to 17 ரிக்வயர்ட் ரேட் வந்து ஏறிடுச்சு. அந்த அளவுக்கு அந்த இவர் விளையாண்ட வந்து அந்த 2 ஓவர் வந்து சுத்தமாக மும்பை ரன்னே அடிக்கல. மும்பையோட பெரிய வீக் லிங்காகவே அவரோட கேப்டனான ஹர்திக் பாண்டியா தான் இருக்காரு. என்னடா கிரிக்கெட்டுங்கிறது ஒரு டீம் கேம், அதில் பண்டியாவை மட்டும் வந்து பிளேம் பண்ணுறோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் அட்லீஸ்ட் இந்த சீசனில் ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷனாவது வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. இவர் ஒருத்தர் தான் எந்த வித கான்ட்ரிபியூஷனுமே இல்லாமல் கேப்டன் கோட்டான்னு சொல்லி விளையாண்டுட்டு இருக்காரு. ஆல்ரெடி மும்பை இந்தியன் ஃபேன்ஸும் சரி, இவர் பழைய டீமில் இருந்து வந்த குஜராத் டைட்டன் ஃபேன்ஸும் சரி, இவர் மேலே வந்து ரொம்ப வந்து ஒரு ஆங்கரோட தான் இருக்காங்க. இவர் இப்படியே பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா நிச்சயம் வந்து அவங்களோட ஆங்கர் வந்து டபுளாக தான் ஆகும். ஒரு கேப்டன்ஷிப் டிமாண்ட் பண்ணி வந்திருக்க போகும்போது கொஞ்சமாவது பர்ஃபார்ம் பண்ணணும். எந்த மேட்சுமே பர்ஃபார்ம் பண்ணலைன்னா நிச்சயம் ஃபேன்ஸ் வந்து இன்னும் வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகி இவர் மேலே இன்னும் அதிக கோபத்தோடு தான் இருக்க போகிறாங்க. இவரோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் அவங்களோட கோபத்தை மாற்றும். லாஸ்ட் கேமும் பார்த்தீங்கன்னா பவுலிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி கண்டிப்பாக வந்து மும்பை வந்து கேமில் இருந்தாங்கன்னே தான் சொல்லணும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராக வந்து 6 பாலில் வந்து 2 ரன் அடிக்கிறாரு. ஒரு ஃபினிஷர் வந்து 6 பாலில் வந்து 2 ரன் அடிக்கிறாரு. கடைசி ஓவர் வந்து 26 ரன்னு கொடுக்குறாரு. ஒரு கேப்டனுங்கிறவங்க வந்து தன்னோட டீம் ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம்.
பட் இவர் ஒருத்தர் வந்து கேப்டனாக இருந்து மும்பை இந்தியன்ஸை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மேட்ச் இவர்னாலேயே வந்து அவங்க தோத்துருக்காங்க. இவரோட பேட்டிங் பவுலிங் கேப்டன்ஷிப் எதுவுமே வந்து மும்பைக்கு வந்து கை கொடுக்கல. இன்ஃபேக்ட் வந்து மும்பை இந்தியன்ஸோட ஒரே வீக் லிங்க் நான் சொன்ன மாதிரி இவரோட கேப்டன்ஷிப் பவுலிங் அண்ட் பேட்டிங் தான். பட் டிஸ்பைட் ஆல் திஸ் இந்த மேட்ச் வந்து துஷாராவை எடுத்து கொஞ்சம் பேட்டிங் ஆர்டரில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணால் மும்பை ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் நான் ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் ஒருத்தரை தவிர மற்றது எல்லாருமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. மத்வாலும் கொஞ்சம் வந்து பவுலிங் வந்து ஒரு பெரிய கன்சர்னா தான் இருக்கு. பும்ராவை தவிர மற்ற எந்த பவுலரும் வந்து ஒரு மேட்ச் வின்னிங் பவுலர்ஸா தெரியல. பட் டிஸ்பைட் தட் வந்து அவங்க வந்து 200க்கு கீழே ரிஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆர்சிபியும் 200 கீழே ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ இவருடைய டிசிஷன் மேக்கிங் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்ததுன்னா மும்பை ஜெயிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ ஐ பிரிடிக்ட் மும்பை இந்தியன்ஸ் வின். நெக்ஸ்ட் ஃபேண்டசி டீம் அண்ட் டிப்ஸ் பத்தி பார்ப்போம். ஃபேண்டசி டீம் பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட ஃபேண்டசி டீம். விக்கெட் கீப்பர்ஸா நான் வந்து 3 பேரை சூஸ் பண்ணியிருக்கேன். பஞ்சாப் கிங்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஜானி பேரிஸ்டோ அண்ட் ஜித்தீஷ் சர்மா. பேரிஸ்டோ வந்து நல்ல ஃபார்ம்ல இல்லை, பட் இருந்தாலுமே வந்து தவன் இல்லாததுனால அவர் தான் ஓப்பனிங் இறங்குவார். மேபி ஓப்பனிங் காம்பினேஷன் மாத்துறாங்களா இல்லையாங்கிறத வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒருவேளை பேரிஸ்டோ விளையாடலைன்னா நீங்கள் வந்து ப்ராப் சிம்ரன் எடுக்கலாம். லாஸ்ட் டைம் வந்து ஓப்பனிங்கில் நல்லாவே விளையாண்டுட்டு இருந்தார். ஜித்தீஷ் சர்மா லாஸ்ட் கேம் ரொம்ப நல்லா விளையாண்டாரு. லாஸ்ட் சீசன் மும்பை இந்தியன்ஸோட அவருக்கு ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்குது, அதனால் அவரை சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இஷான் கிஷன் வந்து ஒன் ஆஃப் த டாப் 3 பேட்டர்ஸாக இருக்கிறாரு மும்பை இந்தியன்ஸுக்கு இந்த சீசனில். ஃப்ளாட் ட்ராக்ஸில் ரொம்பவே நல்லா விளையாடுறாரு. இந்த பிச்சும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இஷான் கிஷன் எடுக்கிறது ஒரு வைஸ் மூவ். பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா நான் 2 பேட்ஸ்மேன் வந்து மும்பை இந்தியன்ஸில் இருந்து தான் எடுத்திருக்கேன். ரோஹித் சர்மா லாஸ்ட் மேட்ச் செஞ்சுரி அடித்தார், டாப் 5 ரன் கெட்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்கிறாரு. ஸோ நல்ல ஃபார்ம்ல இருக்கிறவரை கண்டிப்பாக நம்ம வந்து மிஸ் அவுட் பண்ண முடியாது. சூரியகுமார் யாதவ் கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டா இருந்தாலும் பஞ்சாப்க்கு எகென்ஸ்டா அவருக்கு ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்கு. ஸோ அதனால சூரியகுமார் யாதவ். நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 3 ஆல்ரவுண்டர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஹர்திக் பாண்டியா ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ். இந்த சீசன் சோஃபார் எந்த கேமுமே ஒரு சரியாக கான்ட்ரிபியூஷன் இல்லை, ரொம்ப புவர் ஃபார்மில் தான் இருக்கார். பட் ஏதாவது ஒரு மேட்ச் கண்டிப்பாக கிளிக் ஆவாருங்கிற நம்பிக்கையில் தான் எடுத்திருக்கேன். இல்லை அவர் எடுக்கிறது ரிஸ்க்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரமாரியோ ஷெப்பர்ட் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு பவுலர் கூட எடுத்துக்கலாம் ஃப்ரம் மும்பை இந்தியன் சைடு. பிகாஸ் வந்து வேன்கடே விக்கெட் மாதிரி இல்லாமல் இங்கே கொஞ்சம் ஸ்பின்னுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்ரேயாஸ் கோபால் கூட ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். பட் இல்லை நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் பண்டியாவே எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சாம் கரன். இந்த சீசனில் வந்து பஞ்சாப் கிங்ஸுக்கு அதிக பாயிண்ட்ஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருக்கிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம் கரன் தான். ஸோ அவரை நம்ம நிச்சயம் மிஸ் அவுட் பண்ண முடியாது. லிவிங்ஸ்டோனை வந்து நம்ம வந்து ஒரு ஆல்ரவுண்டர்னு கன்சிடர் பண்ண முடியாது. லாஸ்ட் கேம் பவுலிங்லாம் போட்டார், பட் எல்லா கேமும் பவுலிங் கிடைக்குமாங்கிறது தெரில. அவர் ஒரு பேட்ஸ்மேனாக தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். அவர் வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சசாங்க் சிங் ஆர் வந்து அஸ்தூத் சர்மா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அவருக்கு பதிலாக ரபாடா கூட ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சாப் கிங்ஸ்ல இருந்து ஹர்ஷதீப் சிங். அவர் லாஸ்ட் மேட்ச் நல்லா போடல, பட் இந்த சீசன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நல்லா போடலன்னா அதுக்கு அடுத்த மேட்ச் நல்லா போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் மும்பைக்கு எகென்ஸ்டாக அவருக்கு ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்குது. லாஸ்ட் ஒரு 3-4 சீசன்ஸாகவே பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு எகென்ஸ்டாக ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் நிறைய ரன் கொடுத்துருக்காரு. லாஸ்ட் சீசனில் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு மேட்ச் சேஸ் பண்ணி ஜெயிச்சாங்க. அந்த ஒரு மேட்சை தவிர மீதி எல்லா மேட்சுமே மும்பை இந்தியன்ஸுக்கு எகென்ஸ்டாக ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. மும்பையில இருந்து வந்து 2 பவுலர் பார்த்தீங்கன்னா வந்து கோட்ஸி என்னதான் ரன் கொடுத்தாலும் விக்கெட் எடுத்துடுறாரு. ஃபேண்டசிக்கு வந்து நம்ம ஃபேண்டசி டீமை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாயிண்ட்ஸ் தான் முக்கியம். நெக்ஸ்ட் பும்ரா இருக்கிற ஃபார்முக்கு நிச்சயம் அவரை நம்ம மிஸ் அவுட்டே பண்ண முடியாது. என்னோட கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா கேப்டனா ரோஹித் சர்மாவை சூஸ் பண்ணியிருக்கேன். டாப் 5 ரன் கெட்டர்ஸ்ல இருக்கார் இந்த சீசன்ல, நல்ல ஃபார்ம்ல இருக்கார். லாஸ்ட் மேட்ச் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இந்த பிட்ச் வந்து கொஞ்சம் பவுன்ஸ் எடுக்கும். அவர் எப்படி பவுன்சர்ஸ்லாம் விளையாடுவார்னு வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த பிட்ச் அவருக்கு இன்னும் சூட்டபிளா இருக்கும்னு சொல்லி ஃபீல் பண்றேன். வைஸ் கேப்டனா சாம் கரன் எடுத்திருக்கேன். பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்லேயே அதிக ஃபேண்டசி பாயிண்ட் எடுத்த பிளேயர் பார்த்தீங்கன்னா அவர் தான். பவுலிங்கும் நல்லா போடுறாரு. பேட்டிங் லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் வந்து கொஞ்சம் சரியாக விளையாடலைனாலும் வந்து நம்பர் 4 or 5ல வராரு. ஸோ நிறைய ஸ்கோர் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சாம் கரனும் ஒரு நல்ல வேல்யூபிள் ஆப்ஷனாக தான் இருக்கார், ஒரு கேப்டனாவோ இல்லை வைஸ் கேப்டனாவோ. அதர் தட் வந்து வேறு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ். அவருக்கும் பஞ்சாப்க்கு எகென்ஸ்டாக ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்குது. ஹர்ஷதீப் சிங் அவருக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கு எகென்ஸ்டாக ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்குது. இஷான் கிஷன் கொஞ்சம் ஸ்லைட்லி ரிஸ்கி ஆப்ஷன் தான். ஏன்னா வந்து ஒரு பெரிய ஸ்கோர் சோஃபார் இஷான் கிஷன் இந்த சீசன் எடுக்கல. பட் மேபி இந்த கேமில் அவர் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கலாம். இதை தாண்டி வேற ரொம்ப ரிஸ்கியான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா. அவர் மேலே ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் இருக்கு. ஒருவேளை அதெல்லாம் வந்து பின்னொதுக்கி இந்த கேம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாருன்னா நிச்சயம் அது ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம். ஸோ ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அவரை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் பேசுகிற விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.